எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். கோவை மாநகரில் வருகின்ற புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சியாக புத்தாண்டு கொண்டாடுவதற்கும் அதே நேரத்தில் தவறான சம்பவங்கள் ஏதாவது நடப்பதை தடுப்பதற்கும் விரிவான பந்தோபஸ்த் திட்டம் வரையப்பட்டுள்ளது. இந்த பந்தோபஸ்த் ஸ்கீமில் கோவை மாநகரில் உள்ள 2000 காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள். எல்லா சர்ச்சுகள், கோயில்கள் மற்றும் பொதுமக்கள் கூடிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். முக்கியமாக அவினாசி சாலை, வாலாங்குளம் பகுதி, ஸ்மார்ட் சிட்டியினுடைய மற்ற பகுதிகள், ஆர்எஸ்புரம், அதேபோல் மேட்டுப்பாளையம் சாலை, இதுபோன்ற முக்கியமான சாலைகள் மற்றும் இடங்களில் ட்ரங்க் அண்ட் டிரைவிங், மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதை தடுப்பதற்கும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை தடுப்பதற்கும் 500 மீட்டருக்கு ஒரு இடத்தில் பேரிகேட் மூலமாக செக் போஸ்ட் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இது 11 செக் போஸ்ட் நமக்கு சிட்டி பார்டரில் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டோடு சேர்த்து இது மாதிரி எந்தெந்த ரோடுகளில் ரேஷ் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங் நடக்க இருக்குது, முக்கியமாக அவினாசி ரோட்டில் இங்கே வந்து 500 மீட்டருக்கு ஒரு தடவை பேரிகேட்ஸ் போட்டிருப்போம். அதே போல் ஆங்காங்கே ஷாமியானா போட்டு வாகனங்களை அதிவேகமாகவும் மற்றும் வாகன விதிகளை மீறி ஓட்டுபவர்களையும் அழைத்து அங்கு நடவடிக்கை எடுப்பதற்காக ஷாமியானாக்கள் போட்டு அங்கே பாதுகாப்புக்காக காவலர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள். சட்டம் ஒழுங்கு மற்றும் டிராஃபிக் காவலர்கள் எல்லா இடங்களிலும் விசிபிள் போலீசிங் என்ஷூர் பண்ணுறது மாதிரி இருப்பாங்க. அதே போல் எங்கெங்கு இந்த புத்தாண்டு தொடர்பாக நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குது. முக்கியமாக டைமிங், அதே போல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டு மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டாமல் இருப்பதற்காக அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், அதாவது டிரைவர்ஸ் இது பண்ணுறது, விமன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது. அதே போல் ஏதாவது சின்ன தகவலாக இருந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிப்பது. போதைப் பொருட்கள் ஏதும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து விடாமல் தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், இதுபோன்று பல்வேறு அறிவுரைகள் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய கிளப்ஸ் மற்றும் அசோசியேஷன்ஸ், அதே போல் லைசன்ஸ்டு பப்ஸ் எல்லாருக்கும் நம்ம டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். மொத்தமாக நமக்கு புத்தாண்டு வந்து மிக மகிழ்ச்சியான நாள். அந்த நாளில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காவல்துறை எல்லா உதவிகளையும் செய்யும், எல்லா ஃபெசிலிட்டேஷன் பண்ணும். அதே நேரம் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதுதான் இந்த பந்தோபஸ்தினுடைய மொத்த சாராம்சம். எஸ், 12 o'clock நியூ இயர் அப்படின்னா 1 o'clock உள்ள கிளப் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். மேம்பாலங்களில் வந்து எமர்ஜென்சி மூவ்மெண்ட் தவிர, ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் தவிர மற்றபடி மேம்பாலங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அன்றைக்கி 31st நைட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இல்லை, அது நம்ம என்னென்ன நிகழ்வுகளை பொறுத்து அதுக்கேற்றாலும் நம்ம
பிரதான சாலைகளில் இந்த மாதிரி ஏற்பாடுகள் போட்டு 500 மீட்டர் ஒரு பேரிகேட் மாதிரி இணைப்பு சாலைகள் மற்றும் வீதிகளுக்குள்ள சிக்கல்கள் எப்படி சார் சமாளிக்க போறோம்? தீபாவளி டைம்ல வந்து பட்டாசு கொளுத்தி வீட்டுக்குள்ள எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி வரதுக்கு 1 டேக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. நியூ இயரில் அதை சமாளிக்கிறதுக்கு என்ன நடக்கும்? ஸோ 35 4 வீலர் பேட்ரோல் இருக்க போகிறாங்க. அதே போல் 60 2 வீலர் பேட்ரோல் இருக்க போகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இணைப்பு சாலைகள், அதே போல் பேரிகேடு போடாத பகுதிகள் இதில் எல்லாமே இந்த ரோந்து காவலர்கள் 4 வீலர் அண்ட் 2 வீலரில் அந்த ஏரியாவை கவர் பண்ணுவாங்க. ஹோட்டல் உரிமையாளர் வந்தாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு அதுதான் டைமிங் ஒன்று. ரெண்டாவது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக அடிஷ்னலாக டிரைவர்ஸ் ஏற்பாடு பண்ணுறது. அதே போல் போதைப் பொருட்கள் அவங்களுக்கு அங்கே யாராவது பயன்படுத்தவோ இல்லை உள்ள யாராவது கொண்டு வரதையோ தடுக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஃப்ரிஸ்கிங் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கோம். பார்களில் இல்லீகலாக டைமை கடந்து விற்பாங்க, அதுக்கு என்ன நடக்கும்? எல்லாமே அதே தான். நம்ம வந்து 1 o'clock அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலாக அப்ளை ஆகும். காவல்துறை சார்பாக புத்தாண்டு கொண்டாடுறது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கடந்த முறையில் கேக்லாம் வைப்பாங்க. ஒரு இல்லை, நமக்கு பாதுகாப்பு வந்து பிரதான பணி. அந்த பாதுகாப்போடு சேர்ந்து மக்களோடு புத்தாண்டு கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம். இளைஞர்கள் எங்காவது இந்த ரோடுகள் அதே போல் பாலங்கள் இந்த கேக் செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இல்லை, அது வந்து மற்றவங்களுக்கு நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதை தடுக்க போகிறதும் இல்லை. சார், விதிமீறும் வாகனங்கள் வந்து பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு? ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வாகனங்கள் அவங்கள மேற்கொண்டு ஓட்ட அனுமதிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் வர்றவங்கள நம்ம அந்த வெஹிக்கிளை வந்து டீடைன் பண்ணுவோம் கண்டிப்பாக. ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்க, வீலிங் பண்ணுறவங்க, அது எல்லாமே வந்து வழக்கு பதிவு செஞ்சு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காகவே டீடைன் ஆயிரும் அதில். சார், இந்த கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஃபேக்டல் குறைஞ்சிருக்கா அப்படி? ஆமாம், இப்போ நமக்கு புள்ளி விவரங்கள் தனியாக நம்ம தகவல் சொல்கிறோம். நம்ம இது புத்தாண்டு தகவல்கள் சொல்கிறதுக்காக இந்த சந்திப்பு, அது தனியாக நம்ம விபத்து உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டு கண்டிப்பாக விபத்துக்கள் வந்து இருக்கக்கூடாது. அதே போல் விபத்துக்கள் வந்து சாலையில் மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இடங்கள்லையும் விபத்துக்கள் எதுவும் ஏற்படும். முக்கியமாக வந்து ஏதாவது ஸ்விம்மிங் பூலில் தான் இருந்தது அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் அன்றைக்கி நம்ம அலோவ் பண்ண போகிறோம் இல்லை, அது சொல்ல இருக்கிறோம். நம்ம புத்தாண்டுக்கு வந்து அவசர எண் எதுவும் அறிவிக்குங்க? நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்கள், அதுபோக நம்ம ஏற்கனவே QR கோடெலாம் கொடுத்துருக்குறோம். இதில் ப்ரெஸ் ரிலீஸில் நம்ம கொடுக்க போகிறோம், நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஓகே.